ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் மொத்தமாக சேர்த்து 8000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. புதன்கிழமைகளில் எப்போவுமே கோட்டா கொஞ்சம் கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. 1 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கன்ஸும் 1 மணி நேரத்தில் தீந்துருச்சு. டோக்கன் வாங்கிறதுக்காக பக்தர்கள் சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணுறாங்க. நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க மறுநாள் தரிசனத்துக்கு. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனத்திலே சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் தான் ஆறுது. அண்ட் அந்த க்யூவில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நமக்கு வேணும்னா வெளியில் வரலாம். அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம்லேருந்து 1 hour பிஃபோர் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் இருக்கிற ரீஎன்ட்ரி கேட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக டைரக்ட் சர்வ தர்ஷனத்துலேயே சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த ரீஎன்ட்ரி கேட்டில் மொபைல், பேக், டெபாசிட் கவுண்டர் கிடையாது. ஸோ மொபைல் கொடுக்கறது மட்டும்தான் வாங்குறது உங்களுக்கு ரீஎன்ட்ரி பாயிண்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதுக்கு பிஏசிலேயே நீங்கள் மொபைலில் டெபாசிட் பண்ணிவிடுங்க இன்கேஸ் நீங்கள் வெளியில் வந்துட்டு ரீஎன்ட்ரி பாயிண்டில் போகிறதா இருந்தால். பட்டு டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் 12 மணி நேரம் ஓகேனா அப்படியே கூட இருந்து சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வரலாம். இல்லை கூட நீங்கள் வெளியில் வந்துட்டு போனீங்கன்னா டோக்கன் டிக்கெட் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனத்துலேயே சுவாமி தர்ஷனம் ஓரளவு கம்ஃபர்டபுளாகவே பார்த்துட்டு வரலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும் ஆகலாம். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நேற்றும் மழை இருந்தது. ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா அவசியம் கூட வச்சுக்கோங்க. அடுத்து சென்னையிலேருந்து திருப்பதிக்கு போகிற பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ். ட்ரெயின் நம்பர் 16053, 16054, அடுத்து 16057, 16058 சென்னை சென்ட்ரல்லேருந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ் திருப்பதிக்கு போயிட்டு வருதில்ல. காலையில் ஒரு ட்ரிப், மத்தியானம் ஒரு ட்ரிப். அதே மாதிரி அங்கேருந்து காலையில் 10:10க்கு கிளம்பும், சாயந்தரம் 6:05க்கு திருப்பதியிலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வரும். இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸில் இன்னையிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா கோச் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஏசி சேர் கார் கோச்சு. சப்தகிரி எக்ஸ்பிரஸில் ஒரே ஒரு சேர் கார் கோச்சு தான் இருக்கும் ஏசி. இப்போது இன்னையிலேருந்து இன்னொரு கோச் ஏசி சேர் கார் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை 31 வரைக்கும் இந்த செகண்ட் கோச் இருக்கும். இது டெம்பரவரி ஆக்மெண்டேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூலை 31 வரைக்கும் இந்த செகண்ட் கோச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே மாதத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஜூன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 3 நாளைக்கு பார்த்திங்கன்னா க்ரௌடு கம்மியாக இருக்குது. மே மாதத்தில் மொத்தமாக சுவாமி தர்ஷனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா 25 லட்சம் பக்தர்களுக்கு மேலேயே சுவாமி தர்ஷனம் பார்த்துருக்காங்க. இது போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ அதிக ரெக்கார்டு. அதே மாதிரி மே மாதத்தில் மொத்த உண்டியல் காணிக்கை மட்டும் பார்த்திங்கன்னா 120 கோடி. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்களோட எண்ணிக்கை கூட இந்த மே மாதத்தில் குறிப்பாக இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்டை விட அதிக பேர் முடிக்காணிக்கை கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஒரு 3 டேஸாக கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஜூன் மாதத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைன் புக்கிங்னா டெய்லி கொடுக்குற ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் காலையில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கிடைச்சா சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்டக்குள்ளே சீக்கிரம்படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். அடுத்து முதல் நாள் கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கன், அதற்கடுத்து டைரக்டாக டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத சர்வ தர்ஷனம். அண்ட் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் டிப்ளையும் ட்ரை பண்ணுங்கள். ஏஇஓ தலைமையில் திருமலையில் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்கள அழைச்சி மீட்டிங் வச்சு எப்படி அன்னப்பிரசாதம் தரமாக கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும் தரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது ரிலேட்டடாக மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 83,858 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.38 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 35,941 பேர். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் எண்ணிக்கை மொத்தம் 4 லட்சம் லட்டுக்கள். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 2.17 லட்சம் பக்தர்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3,331 பேர். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை
ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.